நானா? ஆமாப்பா, சித்தர் கூப்பிடுறாருல, முன்னாடி வாங்க. என்ன எதுக்காக கூப்பிட்டாரு? தம்பி, அவர்கிட்ட வாக்கு கேட்கணும்னு நாங்க இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கும்போது அவரே உன்னை கூப்பிட்டுருக்காருன்னா அந்த அம்மனே உன்கிட்ட பேச போறான்னு அர்த்தம். என்ன வழி, எங்க போறது, பாதை தெரியாம மனசு முழுக்க குழப்பமான மனநிலையில அம்மனை பார்த்துட்டு போகலான்னு வந்தியா? கண்ணை கட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா போய் சேர வேண்டிய வழி உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? முதல்ல நீயே உன் கண்ணுக்கு போட்டிருக்க கண்கட்டை அவுத்து ஏறி, அப்புறம் எல்லாம் தானா புலப்படும். உன் புத்திக்கு நான் சொல்றது உனக்கே புரியும். நீயே ஏமாந்தது மாதிரி என்ன ஏமாத்த பாக்குறியா? அகிலத்தையும் படைச்ச இந்த அம்மன் அவளாலேயே சில சமயங்கள்ல விதி விளையாடுற விளையாட்டுல தன்னோட சக்தியால கூட மாத்தி அமைக்க முடியாம அல்லோலப்படும் போது நீ நினைக்கிற மாதிரி விதியையே மாத்தி எழுத நினைச்சா முடியுமா? இந்த பூலோகத்துல ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு இறப்பும் நடந்துகிட்டு இருக்கு. பிறப்பையும் இறப்பையும் நாம எப்படி நியமிக்க முடியாதோ அதே மாதிரி யார் யாரு கூட சேர்ந்து வாழணும்னு நாம நியமிக்க முடியாது. அது அவங்க கையில இருக்கு. விதி தன்னோட வேலையை சரியாதான் செய்யுது. அந்த விதியோட விளையாட நினைச்சா இதுதான் கதி. உன்னோட ஒரு மனசு உன் குடும்பம் வேணும், உன் தம்பி தங்கச்சிய ஏத்துக்கணும்னு நினைக்குது. ஆனா இன்னொரு மனசு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத அவங்க பின்னாடி போய் நிக்குது. ஊரு கூடி தேரை இழுத்தாத்தான் தேரு நகரும். இல்லைன்னா நீ இப்ப இருக்கிற நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு போயிடுவ. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், செய்த பாவம் தேடி வந்து தாக்கும். அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு கூட்டுப்புறவையா இருந்த கூட்ட கலைச்ச செஞ்ச பாவத்துக்கு வினையா வந்து முடிஞ்சிருக்கு. அந்த வினையே உங்க குடும்பத்தை ஆட்டி படைக்குது. அந்த செஞ்ச தப்ப திருத்தி புரிஞ்சு வாழ்ந்தா பலன் கிடைக்கும். இல்லைன்னா வினைதான் மிஞ்சும், சர்வ நாசம் உண்டாகும். என்னங்க எப்படி சொல்றீங்க? நான் இப்ப என்ன பண்ணணும்? உன்னை தேடி தேடி வந்த அரியணையை எட்டி உதைச்சிட்டு இப்ப வந்து அண்டி படைக்கிறது எப்படின்னு எனக்கிட்டே கேக்குறியா?